வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாமன்னர்கள் ஆதித்த கரிகாலன் மற்றும் ராஜராஜ சோழன் இவர்களுக்கு ஆதரவா இருந்தவரும், குந்தவை பிராட்டியார் அவர்களோட கணவருமான சோழ தளபதியுமா இருந்த வல்லவரசர் வந்தியத்தேவருடைய கல்வெட்டு ஒண்ணு பார்க்க போறோம். அதாவது அவருடைய கல்வெட்டு கிடையாது. பொன்னியின் செல்வன் படம் வேற இப்போ வரப்போகுது. அது எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் கூட, சம்மந்தப்பட்ட நபர்கள் குறித்த கல்வெட்டுகள நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஆனால் அவர் குந்தவை பிராட்டியார் மட்டுமின்றி மேலும் 2 மனைவிகளும் அவருக்கு இருந்திருக்காங்க. 2 மனைவியரின் பெயரும் பிரம்மதேசம், அதாவது ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படை கோவில் இருக்கு பார்த்தீங்களா? அங்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேச சந்திரமௌலீஸ்வரர் கோவில்ல உள்ள கல்வெட்டுல இருக்கு. ஒரு மனைவியோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தள தேவியார். அது இந்த கல்வெட்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. இன்னொரு கல்வெட்டுல வந்து மந்தார கௌரவனார் குந்தாதேவியார் அப்படிங்கிற அரசியரோட பெயர் இருக்கு. அத நம்ம அடுத்த இன்னொரு நாள்ல பார்த்துக்கலாம். இதுதான் கல்வெட்டு. கல்வெட்ட பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பரகேசரி வன்மரான ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டு 3வது நாள். அந்த 3வதுங்கிறது வருஷம். நாள் வந்து அதாவது 3வது வருஷம் எத்தனாவது நாள்னா 350வது நாள்னு அர்த்தம். சரிங்களா? 350வது நாள். 3 வருஷம் 350வது நாளில் இந்த கல்வெட்டு இயற்றப்படுது ராஜேந்திர சோழர் தேவருடைய ஆட்சியில். ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து நாமர் கோட்டத்து கரைக்கோட்ட பிரம்மதேயமான பராக்கிரம சோழ சதுர்வேதி. இது அந்த ஊரோட பேர். இப்போ இருக்கிற பிரம்மதேச ஊரோட பேர். சதுர்வேதி மங்கலத்து மகாசபை பெருங்குடி பெருமக்களும் எடுத்து எம்மூர் ஸ்ரீ போ தை மகாதேவருக்கு, அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு வந்து போத்தை மகாதேவர்னு கொடுத்துருக்காங்க. மகாதேவருக்கு வல்லவரசர் வந்தியத்தேவர் தேவியார், இதுதான் அவங்களுடைய பெயர். தேவியாருங்கிறது வந்து மனைவின்னு அர்த்தம். தேவியார் இந்தள தேவியார் இத்தேவருக்கு உச்சியம் பொழுது திருவமுது நிசதம் நாளி அரிசி அட்டி. இதில் வர இந்த உச்சியம் பொழுதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதியம் பொழுது அப்படின்னு அர்த்தம். அந்த விளக்கத்தில் நான் சொல்கிறேன். அடுத்து அட்டு அமுது செய்விப்பதாக கொடுத்த பொன் ஐங்கலஞ்சு இப்பொன் ஐங்கலஞ்சும் சபையோமே கொண்டு இப்பொன்னுக்கு பொலிசையாக இத்தேவர்க்கு சந்திராதித்தவர் உச்சியம் பொழுது அமுது பே அரிசி உ நிசத நாளி அரிசி அட்டவும் நீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வர இந்த ஐங்கலஞ்சுங்கிறத 5 கலஞ்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அதேமாதிரி பொலிசைனா வட்டின்னு அர்த்தம். அதாவது உச்சியம் பொழுதுங்கிறது வந்து மதிய நேர பூசைன்னு அர்த்தம். மதிய நேரத்துலலாம் பூஜை செய்யும் பொழுது அமுது படைப்பாங்க. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் பழங்காலத்தில் வந்து அந்த அமுது படைப்பாங்க. அதுக்கு அந்த தேவியார் கொடுத்த நிபந்த கல்வெட்டு தான் இது. சபையோமே அட்டுவதாகவும் இவ்வரிசி பங்குனி திங்கள். இது வந்து அந்த தேவியாரோட கல்வெட்டும் கூட. இன்னொன்று வந்து பங்குனி உத்திரத்தில் என்ன செஞ்சுருக்காங்கங்கிறதையும் குறிக்கிற கல்வெட்டு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பங்குனி திங்கள் பங்குனி உத்திரத்தின் முன்பே ஓராட்டை கோ நைக்கு அரிசி முக்கலனே இரு. அது வந்து குறுணிங்க. குறுணி அரிசியும் இத்தேவர் மரக்கால் சிறிபோழ்ந்தேயன் எனும் மரக்காலால் சந்திராதித்தவர் கொடுப்போனாம் இப்பரிசு கொடுப்பதற்கு இப்பரிசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசி 2 வரிகள் என்னென்னா, பங்குனி திங்கள் பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் ஏதோ ஒரு திங்களில் வரக்கூடிய பங்குனி உத்திரம். அந்த நேரத்தில் வந்து இந்த அரசியர் வந்து இந்த கோவில் வந்து இந்த நெய்வேத்தியங்கள் இந்த நிபந்தங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பங்குனி உத்திர கல்வெட்டு கூட. சரி, அடுத்து வழக்கம் போல் மங்களம் உண்டாகட்டும். கோப்பரகேசரி ராஜேந்திர சோழனோட 3வது ஆட்சியாண்டு, அதாவது 1015ஆம் ஆண்டு 350ஆம் நாளில் இது எழுதப்பட்டிருக்கு. இந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அது எந்தெந்த பகுதிங்கிறதையும் பார்ப்போம். தென்னார்காடு கோட்டத்தில் பெரும் பகுதியும், செங்கல்பட்டு, வட ஆற்காடு, சித்தூர், இந்த மாதிரி எல்லா கோட்டங்களையும் தன்னகத்து கொண்டது. அப்போ ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்துக்குள்ளே இந்த பிரம்மதேசம் இருந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ இருக்கிற பிரம்மதேசம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் தான் அடங்கியிருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொன்னால் வட ஆற்காடு பகுதி கோட்டங்களில் தான் இந்த பிரம்மதேசம்லாம் அடங்கியிருக்குங்கிறது தெரியுது. அடுத்து இது வந்து என்ன சொல்கிறாங்க, நாம கூற்றத்து கரைக்கோட்ட பிரம்மதேயம்னு சொல்கிறாங்க. இந்த நாம கூற்றத்து அப்படிங்கிறது வந்து வட ஆற்காடு பகுதி. இப்போ இருக்கிற வட ஆற்காடு பகுதி. இதனுள் தான் பிரம்மதேசம் சந்திரமௌலீஸ்வரர் கோவில் அடங்கியுள்ளது. சரிங்களா? பிரம்மதேயங்கிறது அந்தணர்கள் வசிக்கும் பகுதி. அதே மாதிரி இந்த ஊருக்கு அந்த சதுர்வேதி மங்கலத்து பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பராக்கிரம சோழ சதுர்வேதி மங்கலம். சரிங்களா? அதே மாதிரி பெருங்குறியும் பெருமக்களும் பார்த்தோம் பார்த்திங்கன்னா, அது வந்து பெருங்குறிங்கிறது என்னென்னா ஊராளும் மகாசபைன்னு அர்த்தம். ஊரே ஆளும், அந்த ஊரே வந்து ஆள்ற ஒரு சபை இது. அந்த மகாசபை மக்கள் கூறுற வார்த்தைகளை தான் இங்கே கல்வெட்டாக பொறிச்சு வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல உள்ள 3 வரிகளும் வந்து யார், எந்த ஊர், அவங்க எந்த ஊரில் உள்ள மகாசபை மக்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கருத்துக்கு வரும்.
ஸ்ரீ போந்தை மகாதேவருக்கு, அதாவது பிரம்மதேச சந்திரமௌலீஸ்வரர் கோவில் இறைவனுக்கு வல்லவரசர் வந்தியத்தேவரோட இன்னொரு மனைவியோட பேரை குறிச்சிருக்காங்க. அவங்க பேர் தான் இந்தள தேவியார். இவங்க யாருங்கிறது எனக்கு இன்னும் சரியா தெரியல. அதை நான் இன்னொரு கல்வெட்டு பார்த்தா தான் தெரியும். இந்தள தேவியார், அந்த தேவியார் இந்த கோவிலுக்கு மகாதேவருக்கு உச்சியம் பொழுதுன்னா பகல் நேர பூசையில் திருவமுது படைக்க, அதாவது படையல் படைக்க நாள்தோறும் 1 நாழி அரிசி, அதாவது 1.125 கிலோ அரிசி இட்டு அதை படைப்பதற்கு தேவையான பொன் படைக்கணும்ல, படைக்கிறதுக்கு தேவையான காசு வேணும்ல. அப்போ எவ்வளோ பொன் கொடுக்குறாங்க, தங்கம் கொடுக்குறாங்க, 5 கலஞ்சு கொடுக்குறாங்க. 5 கலஞ்சு கொடுக்குறாங்க. இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, போந்தை மகாதேவர்னு தான் இந்த இறைவனை குறிப்பிட்றாங்க. பிரம்மதேசம் சந்திரமௌலீஸ்வரர் கோவில் இறைவனை போந்தை மகாதேவர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. காலப்போக்கில் அந்த சந்திரமௌலீஸ்வரங்கிற பேர் மாறி இருக்கலாம். முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, வந்தியத்தேவரோட இன்னொரு மனைவியரோட பேர் இருக்குது. இது ஒரு பங்குனி உத்திர கல்வெட்டும் கூட. அதனால் முக்கியமான கல்வெட்டு இது. அடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 5 கலைஞர் பார்த்தீங்களா, அது 27 கிராம். அந்த 27 கிராமை சபையோருக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பொன்னிலிருந்து, அந்த தங்கத்திலிருந்து வரும் வட்டி பணத்தை கொண்டு ஒரு நாளி, அதாவது 1.125 கிலோ அரிசியை தினந்தோறும், அதான் நிசதின்னு பார்த்தோம், தினந்தோறும் சூரிய சந்திரன், சந்திராதித்தவளை தான் சூரிய சந்திரன் சொல்கிறாங்க. சூரிய சந்திரன் இருக்கும் வரை சபையினரே பகல் நேர பூசையில் அமுது படைக்கும் பணியை ஏற்றுக்கொண்டுள்ளனர். யார் இந்த தானத்தை கொடுத்துருக்காங்கன்னா, வந்தியத்தேவரோட இன்னொரு மனைவியான இந்தள தேவியார். சரிங்களா? அடுத்து அதுவும் அந்த படைக்கும் அரிசியை பங்குனி மாத திங்கள் உத்திர நாளில், அதாவது பங்குனி உத்திரத்தை தான் அப்படி கொடுக்குறாங்க. பங்குனி உத்திரத்தில் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய வருமானத்தில் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறாங்கன்னா, 3 களம் 2 குருணி, அதாவது மொத்த வருடத்துக்கு சொல்கிறாங்க. 3 களம் 2 குருணி, அதாவது 38 குருணின்னு அர்த்தம். அந்த அரிசியை இக்கோவில் இறைவனுக்கு ஒரு மரக்கால் அளவீடு இருக்குது. சரிங்களா? மரக்கால் அளவீடு இருக்குது. அதாவது களத்தில் வந்து களம்னு பார்த்திங்கன்னா 8 மரக்கால்னு சொல்லுவாங்க. 8 மரக்கால் அப்படின்னா 96 படி. சரிங்களா? அந்த அளவீடை எந்த பெயர் கொண்டு அழைக்கிறாங்கன்னா, சிறிபோந்தேயன். ஏன்னா இறைவன் பேர் வந்து போந்த மகாதேவர். அதனால தான் சிறிபோந்தேயன் அப்படிங்கிற ஒரு மரக்கால் அளவீடில் அளந்து அந்த 38 குருணி அரிசியை சூரிய சந்திரன் இருக்கும் வரை நாங்கள் படைப்போம். எப்போ? பங்குனி உத்திரத்தப்போ. சரிங்களா? இது ஒரு கல்வெட்டு. அதாவது இந்த கல்வெட்டு எதை குறிக்குன்னா, நிபந்தம் அந்த தேவியார் கொடுக்குறாங்க. அந்த நிபந்தத்துலேருந்து சபையினர் ஒரு நிபந்தம் செய்கிறாங்க. ஒரு முக்கியமான கல்வெட்டு இது. இன்னொரு கல்வெட்டில் மந்தார கௌரவனாரை பற்றியான கல்வெட்டை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த தகவல் எல்லோரும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.